இன்ஸ்பெக்டர் கேஸ்ட்ரோ இப்ப கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. காணாம போன பொண்ண ஒரு வண்டியில தான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா, அதுக்குள்ள அவங்க அங்க இருந்த 3 போலீஸ்காரங்களையும் சுட்டு சாகடிச்சிடுறாங்க. போகும்போது அந்த வண்டி அங்க இருக்க பேரிகேட்ல மோதியிருக்கும். அதனால இப்போ அந்த சைடு மிரர்ல இருக்க ஒரு கண்ணாடி உடைஞ்சத பாக்குறாரு. கார் மோதினதுனால அதோட பெயிண்டும் இப்ப அந்த பேரிகேட்ல இருக்கும். அந்த கலரை வச்சு வண்டியோட கலரையும் நோட் பண்ணிக்கிறாரு. கேஸ்ட்ரோ இப்ப அந்த வண்டி அடுத்த செக் போஸ்ட்ல வந்து தான் விசாரிக்கிறாரு. ஆனா, அங்க அது போலன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவங்க எங்க தான் போயிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது விழுப்புரம் ஹைவேஸ்க்கு போறதுக்காக பக்கத்துல இருக்க கிராமத்துல ஒரு வழி இருக்கு. அதுல தான் போயிருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த வழி வளைஞ்சு வளைஞ்சு போறதால அந்த வண்டியால ரொம்ப ஸ்பீடா போயிருக்க முடியாது. ஆனா அதுக்கும் பக்கத்துல இருக்க சின்னமலைன்ற கிராமத்துல ஸ்ட்ரெயிட்டான வழி இருக்கு. நம்ம அதுல போனோம்னா இந்த வண்டியை சீக்கிரமாவே புடிச்சிடலான்னு இப்போ வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. கேஸ்ட்ரோ இப்ப அந்த வண்டியை பாத்துடுறாரு. இப்ப விழுப்புரம் ஹைவேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இவங்கள விடாம தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா இன்னொரு போலீஸ் வண்டியை அவங்க சுட்டு அந்த டயரை பஞ்சர் ஆக்கிடுறாங்க. அதனால கேஸ்ட்ரோ மட்டும்தான் இப்ப தனியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல அந்த வண்டி மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள இருந்த யாருமே காணோம். இந்த வண்டியில இருக்க ஸ்கிராச்சஸை வச்சு இதுல இருந்தவங்க தான் அந்த செக் போஸ்ட்ல இருந்த போலீஸை சுட்டுட்டு அந்த பொண்ணையும் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த காருக்குள்ள யாருமே இல்ல. பின்னாடி டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தாலும் அங்கேயும் அந்த பொண்ணு இல்ல. அவ்வளவு சீக்கிரத்துல இவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்கன்னு இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் கால் பக்கத்துல ஒரு பாட்டில் வந்து விழுது. அதுல நெருப்பு இருக்கு, பத்த பெட்ரோல் பாம் மாதிரி. உடனே இவர் அங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த ரவுடிங்க எல்லாம் இவர் அட்டாக் பண்றதுக்கு வராங்க. ஆனா கேஸ்ட்ரோ ஒரே ஆளாவே அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுடுறாரு. அந்த கூட்டத்துல மொட்டை தலையன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் ஹெட் மாதிரி இருக்கான். இப்ப அவன் கிட்ட எதுக்காக இந்த பொண்ணை கடத்திட்டு வந்தீங்க, யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. எங்களோட வேலையே இதுதான். எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பாங்க. நாங்களும் எந்த பொண்ணுன்னு பார்த்து கடத்தி கொண்டு போய் விட்டுருவோம். எனக்கு வேற எந்த டீடைல்ஸுமே தெரியாதுன்னு அந்த மொட்டை சொல்லிடுறாரு. அப்பனா உனக்கு யார் கால் பண்ணாங்களோ அவனுக்கு ஃபோன் பண்ணுன்னு கேஸ்ட்ரோ சொல்றாரு. பொண்ணு உங்ககிட்ட பத்திரமா வந்து சேர்ந்துருச்சான்னு விசாரிக்கிறான். ஆனா அந்த பக்கம் இருந்த ஆளோ என்ன போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்கியா, ஓ பக்கத்துல போலீஸ் வந்துட்டாங்களான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறான். இப்போ போலீஸ் கிட்ட உன்னால என்கிட்ட நெருங்கவே முடியாது, நான் அந்த பொண்ணை கடத்தி தான் வச்சிருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி நக்கலா பேசுறான். இப்போ கேஸ்ட்ரோவோ நீங்க அந்த பொண்ணுங்களை கடத்துவீங்க, இதை கேட்கிற போலீஸையும் வேற சுட்டு சாவடிப்பீங்க, நான் உங்களை சும்மா விடணுமான்னு சொல்லி அந்த மொட்டை தாலியனை அங்கே போட்டு தள்ளிடுறாரு. இப்போ காணாம போன அந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அதனால எல்லா செக் போஸ்டையுமே அலர்ட் பண்றாரு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு ஒருத்தர் விடாம எல்லா வீட்டையுமே செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. இப்போ ஹைவேஸ்ல ஒரு பஸ் போயிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஐம்போன் டிராவல்ஸ் பஸ்ஸில் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறதாவும் அந்த பஸ்ஸோடைய நம்பரையும் மென்ஷன் பண்ணுறாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இவரோ அங்கே இருக்கிற பேட்ரோல் எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஐம்போன் டிராவல்ஸு பஸ் நம்பரு, அதில் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, அதனால சீக்கிரமாக போங்க, ஹைவேஸில் தான் போயிட்டு இருக்கணும் இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணுறாரு. எஸ்ஐ இப்போ காணாமல் போன அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி தான் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஐம்போன் டிராவல்ஸில் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறதா வந்த இன்ஃபர்மேஷன் கேஸ்ட்ரோக்கும் வருது. ஒருவேளை காணாமல் போன இந்த பொண்ணாக தான் இருக்குமோ, அதனால நம்ம அதை சீக்கிரமாக போய் பார்க்கணுன்னு எஸ்ஐக்கு கால் பண்ணி நீங்களும் வாங்க, ஹைவேஸில் தான் அந்த பஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவரையும் வர வச்சிடுறாங்க. இப்போ அந்த பஸ்ஸை அடுத்த இருக்கிற டோல்ல இருக்க போலீஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே கேஸ்ட்ரோவும் அங்கே வந்துடுறாரு. இப்போ பஸ்ஸுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு மேல் அதிகாரி கிட்ட சொல்கிறாரு. இப்போ அந்த டிராவல்ஸில் இருக்கிறவரோ எதுக்காக பஸ்ஸை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு டிரைவருக்கு கால் பண்ணி கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி போலீஸ் தான் மடக்கியிருக்காங்க, அது என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு. இப்போ டிரைவர் கிட்ட உள்ள யாரெல்லாம் இருக்காங்க நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும், இந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணு கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. பஸ்ஸுக்குள்ளே ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்குது. உடனே கேஸ்ட்ரோவை பஸ்ஸுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எதுக்காக இவங்க கத்துனாங்கன்னா அங்கே ஜீவான்ற ஒருத்தரை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இப்போ பஸ்ஸை விட்டு இறக்கிடுறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அந்த பேசஞ்சர்ஸில் இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் ஜீவா இறந்துட்டானான்னு சொல்லி திடீர்னு இப்போ அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தான் சமாதானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இறந்து போன ஜீவாவை சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எதனால் இவரை கொலை பண்ணாங்கன்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஏன்னா பஸ்ஸில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பாக கொலையாளியாக இருக்கணும். இப்போ நம்ம போஸ்ட்மார்ட்டம் சீக்கிரமாக பண்ணலைன்னா கொலையாளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் டாக்டரோ ஒரு நைட்டுக்குள்ளே எப்படி சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும், ஏன்னா அது நம்மளுடைய ரூல்ஸில் இல்லையேன்னு சொல்கிறாரு. கேஸ்ட்ரோவோ காணாமல் போன பொண்ணுக்கும் இப்போ இந்த கொலை கேஸுக்குமே கண்டிப்பாக ஏதோ லிங்க் இருக்குன்னு என் மனசுக்கு படுது. நீங்கள் மட்டும் எனக்கு இந்த ரிப்போர்ட்டை சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணையும் காப்பாற்றிடலாம், கொலையாளியும் சீக்கிரமாக பிடிக்கலாம்னு சொல்கிறாரு. டாக்டரும் நான் சீக்கிரமாக ரிப்போர்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. கேஸ்ட்ரோ தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அங்கே இருக்க எல்லா பேசஞ்சர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட், பேர், அட்ரஸ்ன்னு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. எல்லா பேசஞ்சர்ஸுமே எதுக்காக போறீங்கன்ற விஷயத்தை கேட்டுக்கிறாங்க. அதில் ஒருத்தருடைய அம்மா இறந்து போயிட்டாங்களாம், அதனால சீக்கிரமா விட சொல்லி கேட்கிறாரு. இப்ப திவ்யா திடீர்னு அங்க இருக்க கண்டக்டரை எதுக்காகடா என் ஜீவாவை கொலை பண்ணன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாங்க. கேஸ்ட்ரோவும் இப்ப கண்டக்டரை விசாரிக்கிறாரு. கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் இவங்க பஸ் கிளம்பி இருக்கோம். அதுல இருக்க ஒரு பேசஞ்சர் மட்டும் எல்லாரும் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருப்பான். ஜீவாவும் திவ்யாவும் அந்த பஸ்ல தான் இருக்காங்க. இவங்கள யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க.
8 மணிக்கு பஸ் கிளம்பணும். ஆனா அன்னைக்கு 8:30 மணிக்கு தான் பஸ் கிளம்பியிருக்கும். டிக்கெட் புக் பண்ணவங்க லிஸ்ட்ல எதுக்காக ஒரு பேரை மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஜனனின்ற பேசஞ்சர் மறைமலை நகர்ல 9 மணிக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. பஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. கால் பண்ணி பார்த்தாலும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். அதனால இப்போ பஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. வேற 2 பேசஞ்சர் தான் வந்து ஏறிக்கிறாங்க. ஜனனி ஏர்லன்ற விஷயத்தை அப்புறமா ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு இப்போ பஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க பேரை மார்க் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. காஸ்ட்ரோ இப்போ ஜீவாக்கும் கண்டக்டருக்கும் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. பஸ்ல ஒரு பிரெக்னென்ட் லேடி டிராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஆனா இந்த கண்டக்டரோ கவர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா, டவல் எடுத்துட்டு வந்திருக்கியா, வாந்தி எடுத்தனா நீ தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க வாமிட் எடுத்துருவாங்க. இப்போ கோவப்பட்ட அவரு அவங்களுக்கு கேவலமா பேசிடுவாரு. புள்ளைய வாங்கிட்டு வந்துட வேண்டியது, இங்க வந்து எங்க உயிரை வாங்க வேண்டியதுன்னு ஏதோ ஒரு மாதிரி சொல்றாரு. கண்டக்டர் பேசினதை கேட்ட ஜீவா இப்போ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு பிரெக்னென்ட் லேடி கிட்ட இப்படிதான் பேசுவியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு சொல்லி கண்டக்டர் கிட்ட சண்டை போடுறாரு. இப்போ 2 பேருமே சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. காஸ்ட்ரோ டிரைவர் கிட்ட ஒரு பிரெக்னென்ட் லேடி வாமிட் எடுத்தா கூட பஸ் நிறுத்த மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. சார், பஸ்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கு, வண்டியை நினைச்ச இடத்துல நிறுத்த முடியாது, கம்பெனில இருந்து திட்டுவாங்க. நாங்க ஏதாவது எமர்ஜென்சினா கூட கால் பண்ணி கேட்போம், சேஃபான பிளேஸ்ன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க பஸ்ஸை நிறுத்துவோம்னு சொல்றாரு. பஸ்ல ஜீவாக்கு வேற யார் கூடயாவது பிரச்சனை நடந்ததான்னு கேட்கிறாரு. இவங்களோ ஆமா, ஒரு பொண்ணு கூட பிரச்சனை நடந்ததுன்னு சொல்றாங்க. காஸ்ட்ரோ இப்போ டெய்சி ரோஸ்ன்ற பொண்ணை தான் விசாரிக்கிறாரு. உங்களுக்கு ஜீவாக்கும் பஸ்ல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. டெய்சி ஒரு டாக்டர். இவங்க பஸ்ல ஏறும்போதே ஜீவா தள்ளி விட்டதுல கண்டக்டரோட நெத்தில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கோம். இதை பார்த்து இவங்க கோவப்பட்டு ஜீவாவை தான் திட்டிருப்பாங்க. ரத்தம் வர அளவுக்கு ஏன் நீங்க அடிக்கிறீங்கன்னு. அதுல ஒரு லேடி கண்டக்டர் மேலதான் தப்பு, ஜீவா மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. என்னவா இருந்தாலும் இப்படி ரத்தம் வர மாதிரிலாம் அடிக்கக்கூடாதுன்னு ஜீவாவை பார்த்து பயங்கரமா திட்டிருப்பாங்க. டெய்ஸியை இப்போ கண்டக்டருக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் ஜீவா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஜீவா தனியாக இருக்கும்போது நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு இவங்க சொல்லுவாங்க. ஜீவாவும் திவ்யாவும் ஒன்னா தானே பஸ் ஏறினாங்க, ஆனால் எதுக்காக தனித்தனியாக உட்காந்தாங்கன்னு யோசிக்கிறாரு. இப்போ திவ்யாவை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. நீங்கள் எதுக்கு ஜீவா கூட இல்லாமல் தனியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போதான் இவங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. கண்டக்டர் திட்டிட்டு போனதுலேருந்து அந்த பிரெக்னென்ட் லேடி பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்க அழுத பார்த்து திவ்யாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ தண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. அழாதீங்க, இதுக்கெல்லாம் ஏன் அழுறீங்க, குழந்தை வயிற்றுல இருக்குது, நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் எதுக்காக இந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ப்ரெக்னென்ட் லேடி கூட வீட்டை எதிர்த்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் நாள் ஆக ஆக எதுக்கு எடுத்தாலும் என்னை அவர் திட்டிகிட்டே இருக்காரு. எங்கள் மாமியார் குடும்பமும் வர வர என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியாது. அப்பா அம்மா திட்டினா கூட பரவாயில்ல, அவங்கக்கிட்டே போகிறது தான் எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லது. அதனால தான் நான் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. திவ்யாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அதனால இவங்களுக்கு துணையாக இருக்கலாம் தான் இவங்க கூடயே திவ்யா உட்காந்துருப்பாங்க. ஜீவா தனியாக இருந்திருப்பாரு. காஸ்ட்ரோ திவ்யா கிட்ட ஜீவாக்கும் திவ்யாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு விசாரிக்கிறாரு. இவங்க 2 பேருமே 4 வருஷமாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரே காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. திவ்யாவோட அக்கா குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கோம். அப்போ அங்கே வர ஜீவா திவ்யாவை லவ் பண்ணுறதா அவங்க அப்பா கிட்டேயே எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுவாரு. இதனால் கோவப்பட்ட திவ்யாவோட அண்ணனும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜீவாவை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இப்போ உடனே திவ்யாக்கும் அடுத்த நாளே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜீவா கிட்ட கால் பண்ணி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதனால நம்ம வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜீவா வந்து யோசிப்பாரு. இருந்தாலும் இவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டே யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு போயிருப்பாங்க. ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் இருப்பாங்க. இவங்களும் வீட்டை விட்டு கிளம்பி கோயம்பேடில் போய் கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறி இருப்பாங்க. காஸ்ட்ரோ திவ்யா கிட்ட இங்கே இருக்க பேசஞ்சர்ஸில் யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்குறாரு. அவங்களும் யார் மேலேயும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு ஆள் குடிச்சிட்டு போலீஸே அடிச்சிருப்பான். அதனால போலீஸ் இப்போ அவனை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. காஸ்ட்ரோவை இவனை தூக்கி லாக்அப்பில் போடு, அப்புறமா இவனை பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. அவனும் நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், குடி போதையில் தான் அப்படி பண்ணிட்டேன்னு கெஞ்சுவான். அவனுக்கு காலில் கூட அடிபட்டிருக்கான். இருந்தாலும் அவனை லாக்அப்பில் போட்டுருவாங்க. அடுத்ததாக கேசவன்றவரை தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே யார் கேசவன் கேட்டதுமே ஒருத்தர் வராரு. இப்போ திவ்யா இவரை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ போலீஸ் கிட்ட எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு, இவனை விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. கேசவனும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஓடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் பிடிச்சி அவரை பயங்கரமாக அடிக்கிறாங்க. காஸ்ட்ரோவை இப்போ கேசவனை விசாரிக்கிறாரு. திவ்யாவோட அண்ணனோட ஃப்ரெண்டு தான் கேசவனாக இருந்திருப்பாரு. அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில கூட இவர் தான் வெளியே தள்ளி விட்டுருப்பாரு. திவ்யாவோட அண்ணன் கேசவனுக்கு கால் பண்ணி ஜீவா திவ்யாவை தூக்கிட்டதால ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஈஸியாருக்கு வர சொல்லியிருப்பாரு. ஆனா வழியிலேயே ஜீவாவும் திவ்யாவையும் பார்த்துட்டு அவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. இவங்களும் கோயம்பேடுல கோயம்புத்தூர் போற பஸ்ல ஏறி இருப்பாங்க. திவ்யாவோட அண்ணன் கிட்ட அவங்க பஸ் ஏறின விஷயத்த சொல்லியிருப்பாரு. திவ்யாவோட அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பதாகவும் நீ ஃபாலோ மட்டும் பண்ணுன்னு அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு. இவரும் மாஸ்க் போட்டுட்டு அதே பஸ்ஸில் ஏறி அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாரு. பஸ்ஸில் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே நான் தூங்கிட்டேன், அதனால ஜீவாவை யார் கொலை பண்ணதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ 3 மணிக்கு யாருக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்குறாரு. திவ்யாவோட அண்ணனுக்கு தான் ஜீவா இறந்து போயிட்ட விஷயத்த சொன்னதா சொல்கிறாரு. இப்போ வெளியே துப்பாக்கியால் சுட்ட சவுண்ட் கேட்குது. காஸ்ட்ரோவை வெளியே வந்து பார்க்கும்போது ஒருத்தர் கையில் துப்பாக்கியை வச்சுட்டு இவன் தான் ஜீவாவை கொலை பண்ணிட்டான், அதனால நான் இவனை சுட்டு சாகடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கதான் அவங்க பையன் சொல்கிறாரு. துப்பாக்கி எடுத்து தொடச்சிட்டு இருக்கும்போது
போலீஸ் கிட்ட இருந்து இவர் துப்பாக்கி பிடுங்கியிருப்பாரு. கேஸ்ட்ரோ நான் அவனை சுடுறேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கிட்டு இருப்பாரு. இப்போ போலீஸ் கிட்டயும் பத்திரமா வச்சுக்க சொல்றாரு. ஜீவாவை கொலை பண்ணிட்டதா சொன்ன பெரியவர் அந்த பஸ்லயே போயிருக்க மாட்டாரு. கேஸ்ட்ரோக்கு ஃபாரன்சிக்ல இருந்து கால் பண்றாங்க. ஜீவாவோட பாடி பக்கத்துல இருந்த கத்தியில இருக்க கைரேகை அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல இருக்கிற குருன்றவரோட கைரேகையோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப கேஸ்ட்ரோ குருவை தான் விசாரிக்கிறாரு. அடிக்கு பயந்துட்டு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சொல்றான். திவ்யாவும் ஜீவாவும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. திவ்யா அழுதுட்டு இருக்கிறத பார்த்த ஜீவா ஏன் அழற என்ன விஷயம்னு விசாரிக்கிறாரு. இவங்க ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அங்க ஒரு போன்ல கேமரா ஆன்ல இருந்ததை பார்த்துருப்பாங்க. இப்போ அதுக்காக தான் அழுதுட்டு இருக்காங்க. அந்த ஃபோன் யாருதுன்னு இப்போ கடைக்கார்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அங்கே வேலை செய்கிற குருவுடைய ஃபோன் தான் இதுன்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ இவர் குருவை பயங்கரமாக அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஏதாவது பொண்ணு நீ வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இப்போ மிரட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ முதலாளியோ இவனை வேலை விட்டே அனுப்பிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் கோயம்பேடில் பஸ் ஏறறத அவன் பார்த்துருப்பான். பொண்ணுங்களையா வீடியோ எடுக்கிறேன்னு கேஸ்ட்ரோவும் இப்போ அவர் பங்குக்கு 2 அடி போடுறாரு. அன்றைக்கி கோயம்பேட்டில் இவங்க 2 பேரும் பஸ் ஏறறத இவன் பார்த்துருப்பான். இவங்களை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு அவங்களுக்கு தெரியாமல் இவனும் பஸ்ஸில் ஏறியிருப்பான். எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா ஜீவாவை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணுறான். இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த இவன் பேக்ல இருந்து ஒரு கத்தியை எடுக்கிறான். ஜீவாவை குத்துறதுக்காக கிட்ட போய் பார்க்குறான். ஆனால் ஆல்ரெடி ஜீவாவை யாரோ குத்தி சாகடிச்சிருப்பாங்க. இப்போ இவனுக்கு பயம் வந்துடுது. திடீர்னு பார்த்தா இப்போது பஸ்ஸு பிரேக் போடுறாங்க. கத்தி கீழே விழுந்துடுது. இவனும் அந்த கத்தியை எவ்வளவோ தேடி பார்த்துருப்பான். ஆனால் இவனுக்கு அந்த கத்தி கிடச்சிருக்காது. பஸ்ஸுக்குள்ளே யாரோ ஏறுறாங்கன்ட்டு இவன் யாரும் கூடாதுன்னு அதே சீட்ல போய் உட்காந்துருவான். குருவோ கேஸ்ட்ரோ கிட்ட நான் ஜீவாவை கொலை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறான். பேசஞ்சரோட டீடைல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் விசாரிச்சிருப்பாங்க. அதுல இருந்த 2 பேருடைய கைரேகையை வச்சு பார்க்கும்போது அவங்க கொலை கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரிய வருது. இப்போ அவங்க 2 பேரும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பஸ் ஜனனிக்காக மறைமலை நகர்ல வெயிட் பண்ணும்போது இவங்க 2 பேர் தான் அவசரமா வந்து ஏறி இருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த கொலை கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு அடிச்சு விசாரிக்கிறாரு. அப்பதான் இவங்களுடைய போன்ல ஜீவாவோட போட்டோ இருக்கிறதா அங்க இருக்க போலீஸ் சொல்றாரு. அந்த 2 பேர்ல இருக்க ஒருத்தரோட ஷூல ரத்தக்கரை இருக்கும். எப்படி இந்த ரத்தக்கரை வந்தது, நீங்க தான் ஜீவாவை சாவடிச்சிருப்பீங்கன்னு சொல்றாரு. அவனுங்களோ ஜீவாவை நாங்க கொலை பண்ணல, இவங்க 2 பேருமே ரோட்ல போன ஒருத்தரோட பேகை புடுங்கி இருப்பாங்க. அப்ப கத்தியால அவர் கையை கிழிச்சிட்டு இவனுக்கு பேகை புடுங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் அவரோட ரத்தக்கரை இவங்க ஷூல பட்டதா சொல்றாங்க. பஸ்ல ஏறினதுக்கு அப்புறமா தான் ஜீவா இருக்கிறதே பார்த்துருப்பாங்க. இது ஜீவா தான் போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு டாஸ்க் கொடுத்தவனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவனும் ஃபோனே எடுக்க மாட்டான். அதனால இவங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு கொலை பண்ண சொல்லி காசு கொடுத்த ஆளே அந்த பஸ்ஸில் இருந்தான்றத சொல்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, திவ்யாவோட அண்ணனோட ஃப்ரெண்டு கேசவன் தான். இப்போ அவரை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுடுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. 2 பேர் வந்து பாட்டிலில் நெருப்போட போலீஸ் ஸ்டேஷன் மேலே தூக்கி போட்டுடுறானுங்க. இப்போ நெருப்பு பற்றிக்குது. அதுக்குள்ளே கேசவன் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு ஓடலான்னு பார்க்குறான். கேஸ்ட்ரோ அவனை பிடிச்சிடுறாரு. ஜீவாவை கொலை பண்ணுறதுக்காக பணமாக கொடுத்தேன்னு சொல்லி அடிக்கிறாரு. என்ன ஏன் சார் அடிக்கிறீங்க, அதில் போகிறான் பாருங்க, அவன் தான் ஜெகன், திவ்யாவோட அண்ணன். அவன் தான் கொலை பண்ணுறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணான்னு சொல்லிடுறாரு. இப்போ ஜெகனும் அவங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. கேஸ்ட்ரோ ஜெகன் அடிக்கிறாரு. ஜீவாவை கொலை பண்ணுறதுக்கு காசை கொடுத்து ஆளை ரெடி பண்ணுறேன்னு. திவ்யாவோட அப்பாவோ நாங்கள் அவனை கொலை பண்ணுறதா இருந்தால் கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட்லேயே அவன் கதையை முடிச்சிருப்போம். பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணி போறா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்க வேணவா, அதுக்கு தான் ஃபாலோ பண்ண சொன்னேன்னு சொல்றாங்க. இப்போ அந்த பேசஞ்சர்ஸ்ல இருக்க ஒரு லேடியோ நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை சேர்ந்தவங்க தான், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, லேடிஸ் வயசானவங்கன்னு எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரையும் முதல்ல வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்றாங்க. இப்போ கேஸ்ட்ரோவோ அங்க இருக்க எஸ்ஐ கிட்ட அந்த காணாம போன பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. இப்போ ஜீவாவோடைய டெட் பாடி இருக்கிற மார்ச்சுரியை தான் காட்டுறாங்க. அந்த 2 பேருமே எதையோ பார்த்து அலறி அடிச்சு ஓடுறாங்க. இப்போதான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது ஜீவாவோடைய டெட் பாடி மிஸ்ஸிங்னு. ஜீவாவோட டெட் பாடி காணுன்றதுனால கேஸ்ட்ரோ டென்ஷன்ல இருக்காரு. ஆனா அதுக்குள்ள பிரஸ்ல இருந்து கால் பண்ணி ஜீவாவோடைய பாடி காணுமாமேன்னு விசாரிக்கிறாங்க. நமக்கு இன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடியே பிரஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி தான் பண்றாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கடத்தினது 3 போலீஸ்காரங்களும் சுட்டது, பஸ்ல வச்சு ஜீவாவை கொலை பண்ணது, இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறதா கேஸ்ட்ரோ சந்தேகப்படுறாரு. ஜீவாவோட பாடியை காணும்னு இப்ப கேஸ்ட்ரோ மார்ச்சுரிக்கு தான் போறாரு. ஜீவா இருந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு குச்சி மாதிரி இருக்கு. இதை வச்சு அந்த மார்ச்சுரிக்கு பின்பக்கமா இருக்கிற இடத்துல தேடி பார்க்கறாரு. அதே மாதிரி சின்ன சின்ன குச்சிங்க அந்த வழியில இருக்கு. அப்ப ஜீவாவுடைய டெட் பாடியை யாரோ இந்த பக்கமா தான் எடுத்துட்டு போயிருக்கணும்னு அவர் கெஸ் பண்றாரு. மார்ச்சுரியில இருந்து பின்பக்கமா கொஞ்சம் தூரத்துல ஒரு குடோன் மாதிரி இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறாங்க. அங்க பர்தாக்கு கீழே ஒரு மூட்டை இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளதான் ஜீவாவுடைய பாடி இருக்கு. இப்ப டாக்டரும் அங்க வந்துடுறாரு. இவர் செக் பண்ணி பார்த்ததுல ஏதோ ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு அவரோட கழுத்திலே குத்தி இருக்காங்க.
இருக்காங்கன்னு சொல்றாரு. ஜீவாவோட கையை செக் பண்ணி பார்த்த டாக்டர் இவரை குத்தும் போது இவர் யாரையுமே எதிர்த்து போராடல, அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்றாரு. அப்ப இவர் கண்டிப்பா மயக்கத்துல தான் இருந்திருக்கணும். இறந்ததுக்கு அப்புறமா 6 மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணா இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் யாரோ ஜீவாவோட உடம்ப ஒளிச்சு வச்சிருக்கிறதா டாக்டர் சொல்றாரு. ஜீவாவோட கையில ஒரு கீரல் இருக்கும், ஒருவேளை வாட்ச்னால தான் அந்த கீரல் விழுந்திருக்குமோன்னு எல்லாரோட லக்கேஜ்ல தேடி பாக்குறாங்க. ஆனா யார்கிட்டயுமே வாட்ச் கிடைக்கல. திவ்யா கிட்ட ஜீவா வாட்ச் கட்டியிருந்தாரான்னு கேக்குறாங்க. அவங்களும் இப்போ அவர் கையில எந்த வாட்சுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ரெட் கலர்ல ஒரு ஆம்னி வேனை தான் காட்டுறாங்க. அதுல இருந்து சில பேரு பிரிட்ஜ் கீழே இருக்கிற ஒரு பொண்ணை டிக்கில போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. செக் போஸ்ட்ல இப்போ போலீஸ் அந்த வண்டியை செக் பண்றதுக்காக நிறுத்த பாக்குறாங்க. ஆனா வண்டி ஸ்டாப் பண்ணாம போயிடுது. உடனே இந்த விஷயத்த கேஸ்ட்ரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ போலீஸும் அந்த ஆம்னி வேனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஆனா ஒரு இடத்துல டயர் பஞ்சர் ஆயிடுறதால அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. இப்போ கேஸ்ட்ரோ தான் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஒரு இடத்துல வண்டி மட்டும் தனியா நிக்குது. அங்க பார்த்தா சில ரவுடிங்க இவரை அட்டாக் பண்றாங்க. இவரும் ஒரு வழியா அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறாரு. இப்போ அந்த வேன்ல போய் பார்த்தா ஒரு பொண்ணு இருக்காங்க. காணாம போன பொண்ணு இவங்க கிடையாது. இவங்க கிட்ட ஐம்பொன் டிராவல்ஸ்ல புக் பண்ண டிக்கெட் ஒன்று இருக்கு. இவங்க தான் அந்த ஜனனியா இருப்பாங்க. டிரைவரையும் கண்டக்டரையும் விசாரிக்கிறாங்க. பஸ்ல இந்த பொண்ணு ஏறவே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா இவ்வளவு தூரம் எப்படி வந்திருக்க முடியும்னு. அவரை பஸ் நாங்க வழியில வேற எங்கேயுமே நிறுத்தல, நீங்க வேணும்னா ஆஃபீஸ்ல விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. இப்போ ஆஃபீஸ்ல விசாரிச்சு பார்த்தா பஸ் அந்தந்த ஸ்டாப்ல மட்டும்தான் நின்று இருக்கு. ஜனனியோட டிக்கெட்ல அவங்க 9 மணிக்கு அசோக் நகர்ல ஐம்பொன் டிராவல்ஸ்ல ஏற வேண்டியது இருக்கும். அதனால இப்போ அசோக் நகர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி 9 மணி பஸ்ல ஜனனி ஏறினாங்களான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. இவரை செக் பண்ணி பார்த்ததுல 9 மணிக்கு அவங்க ஏறலன்னு சொல்லிடுறாரு. பஸ்லயே ஏறாத பொண்ணு எப்படி கள்ளக்குறிச்சிக்கு வர முடியும்னு யோசிச்சு பாக்குறாரு. பஸ் ஹாஃப் அன் அவர் லேட்டா கிளம்பியிருந்தாலுமே ஜனனி அசோக் நகர்ல கரெக்ட் டைமுக்கு தானே வந்து வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த போனை இப்ப எல்லார்கிட்டயுமே கொடுத்துடுறாங்க. வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இதே இந்த போலீஸ் பார்த்துட்டு தான் இருக்காரு. கேஸ்ட்ரோ இப்போ கள்ளக்குறிச்சி டோல்ல இருக்கா சிசிடிவி தான் செக் பண்ணி பார்க்குறாரு. இதில் இவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இப்போ போலீஸோ கேஸ்ட்ரோக்கு கால் பண்ணி நம்ம சந்தேகப்பட்ட 2 பேரில் ஒருத்தர் மட்டும் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஃபோன் பேசுகிற மாதிரி நடிச்சான்ற விஷயத்த சொல்லிடுறாரு. கேஸ்ட்ரோ இப்போ அந்த பஸ்ஸில் போய் நல்லா தரோவா செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே அவருக்கு தூக்க மாத்திரையோடைய அந்த ஸ்ட்ராப் கிடைக்கும். பேசஞ்சர்ஸ்க்கு கொடுத்த வைப்ஸ், தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் வண்டியில் இருக்கிற அந்த டூல் கிட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாரு. எல்லார்கிட்டையுமே ஃபோனை திருப்பி கொடுத்துட்டதால அதில் இருக்க ஒரு பையன் அவன் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்த இவரோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த பையன் கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. கேஸ்ட்ரோ கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இப்போ அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே போலீஸோட வண்டியிலேயே அனுப்பி வச்சிடுறாரு. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. திவ்யாவை மட்டும் அவங்க அப்பா கூட அனுப்ப சொல்லிடுறாரு. டிரைவரோட வாட்டர் பாட்டிலை செக் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாரு. அதில் தான் தூக்க மாத்திரை கலந்துருக்குன்னு சொல்றாங்க. பஸ்ல இருந்தா டூல் கிட்ட செக் பண்ணி பார்த்ததுல அதில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். எல்லாருமே ஸ்பேருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஷர்ட் தான் வச்சிருப்பாங்க. ஆனால் டிரைவரோட பேக்ல செக் பண்ணது அவருடைய பேண்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதோட ஷர்ட்டை காணோம். பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த பையன் டிரைவரோட சேர்ந்து செல்ஃபி எடுத்திருப்பான். அந்த போட்டோவை தான் கேஸ்ட்ரோ பார்த்திருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா பேசஞ்சர்ஸுமே வந்த உடனே போட்டோ எடுத்திருப்பாங்க. இப்போ அதுல இருக்க டிரைவர் போட்டோவையும் இந்த பையன் எடுத்த போட்டோவையும் செக் பண்ணி பார்க்கறாரு. ஒரு ஷர்ட்ல இருக்க பட்டன்ல 2 ஹோல்ஸ் இருக்கு, இன்னொரு ஷர்ட்ல இருக்க பட்டன்ல 4 ஹோல்ஸ் இருக்கு. இதை வச்சு அவர் ஷர்ட் மாத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாரு. கண்டிப்பா இந்த கொலைக்கு பஸ் டிரைவர் தான் காரணம்னு இப்ப டிரைவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப டிரைவரோ நல்லா மாட்டிக்கிட்டாரு. எவ்வளவுதான் அடிச்சாலுமே உண்மையை சொல்ல மாட்டாரு. இவங்களோ நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு 100% எல்லா ஆதாரத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கேஸ்ட்ரோ சிசிடிவி செக் பண்ணதுல 2 பஸ் ஒரே நம்பர்ல ஐம்பொன் டிராவல்ஸ்ல இருந்து வந்திருக்கும். அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி டிராவல்ஸோட ஓனர் தான் இருப்பான்னு விசாரிச்சிருப்பாரு. ஆனா அவன் வேற ஒருத்தனை காட்டியிருப்பான், அவன் வேற ஒரு திருடனை காட்டியிருப்பான். இதனால என்னதான் நடந்ததுன்னு டிரைவர் கிட்ட விசாரிக்கிறாங்க. இவங்க இல்லீகல் விஷயத்துக்காக ஐம்பொன் டிராவல்ஸ்ல இருக்க பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு போற பஸ்ல இருக்க அதே நம்பரை இன்னொரு பஸ்ஸுக்கும் அந்த நம்பரை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்பதான் போலீஸ் செக் போஸ்ட் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்கன்னு. ஜனனி பஸ்ஸுக்காக 9 மணிக்கு வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த பஸ் ஹாஃப் அன் அவர் லேட்டு. இன்னொரு பஸ் அந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஆனா இவன் ஏன் பஸ் நிறுத்தாம போறான்னு இப்ப இவங்க அந்த பஸ்ஸை பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கொஞ்ச தூரத்திலேயே அந்த பஸ்ஸை மடக்கிடுறாங்க. இப்ப ஜனனியும் வந்து எதுக்காக ஸ்டாப்பிங்ல பஸ்ஸை நிறுத்தல, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி நீங்க நிறுத்தாம போகலாம், நான் யார் தெரியுமா, பிரஸ் ரிப்போர்ட்டர், போலீஸ்ல உங்க டிராவல்ஸை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லி திட்டிடுறாங்க. இப்ப இவங்களும் அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. இப்ப டிரைவருக்கு வேற வழி இல்ல, ஏன்னா இது பொது இடம், இவங்களால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இப்போ பஸ்ஸுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறமா தான் பஸ்ஸுக்குள்ள யாருமே இல்லைன்றத ஜனனி நோட் பண்றாங்க. இப்போ அந்த பஸ் கண்டக்டரோ ஜனனியை அங்கேயே அடிச்சுட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா கண்டக்டர் மறுபடியும் ஜனனி கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக உள்ள போறாரு. அந்த பஸ் டிரைவரோ இந்த டிரைவருக்கு கால் பண்ணி வண்டி எங்க இருக்கு, ஏன் கூடவே ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி 2 பஸ்ஸும் பாத்தீங்கன்னா பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஜனனியும் அந்த கண்டக்டரை அட்டாக் பண்றாங்க. ஆனா அவனும் ஜனனியை பயங்கரமா கட்டையால அடிக்கிறான்.
பக்கத்தில் இருக்க பஸ்ஸில் ஜீவா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்போ ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டுட்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஹைவேஸில் 2 பஸ்ஸுமே பக்கத்தில் தான் போகுது ஒரே நம்பரோட. இப்போ ஜீவா ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டே வரும்போது பக்கத்தில் போயிட்டு இருக்க பஸ்ஸில் அந்த பொண்ணு கத்துறத பார்க்குறாரு. கண்டக்டரோ ஜனனியை அட்டாக் பண்ணுறதையும் இவர் பார்த்துருப்பாரு. உடனே இந்த பொண்ணை காப்பாற்றணும்னு டிரைவர் கிட்ட போய் பக்கத்தில் இருக்க பஸ்ஸில் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, சீக்கிரமா வண்டியை நிறுத்துங்க, அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லுவாரு. ஆனால் டிரைவரோ நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் பஸ்ஸை நிறுத்த முடியாது, ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நிறுத்தணும்னு சொல்றாரு. இப்போ உடனே ஜீவா 100க்கு கால் பண்ணி போலீஸ் கிட்ட இந்த மாதிரி பஸ்ஸில் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறதா இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. 2 பஸ்ஸுக்குமே ஒரே நம்பர்னு ஜீவாக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால அந்த பஸ் நம்பரையும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இவர் ஃபோனில் வேற சார்ஜ் இல்லை, அதனால ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். அதனால தான் இவர் பேரை போலீஸ் கிட்ட சொல்ல முடியாமல் போயிருக்கோம். ஜீவா டிரைவர் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா அவரால் ஃபோன் பேச முடியாது. அதனால எப்படியாவது ஜீவாவை உள்ள அனுப்பணும்னு நினைக்கிறாரு. கண்டக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே வராரு. தண்ணியில் இப்போ தூக்க மாத்திரை கலந்துருப்பாரு. இப்போ கண்டக்டர் எழுப்பி எதுக்கு தூங்கிட்டே வர, நீ தூங்குனா எனக்கும் தூக்கம் வரும், அதனால தண்ணியை குடின்னு கண்டக்டருக்கும் தண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ ஜீவா கிட்டேயும் நீங்களும் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, அதனால தண்ணியை குடிங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஜீவாவும் அந்த தூக்க மாத்திரை கலந்தா தண்ணியை குடிச்சிருவாரு. தண்ணி குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஜீவாவால் தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கரமா தூக்கம் வருது. டிரைவரோ நீங்களும் இங்கே நின்று தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்னால் எப்படி வண்டி ஓட்ட முடியும், அதான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, போலீஸ் வருவாங்க, நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்கன்னு சொல்லிடுறாரு. ஜீவாவும் இப்போ அவரோட சீட்டுக்கே போயிடுவாரு. அந்த பஸ்ல இருக்க டிரைவருக்கு கால் பண்ணி இப்போ இவர் பயங்கரமா திட்டுறாரு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, உன்னால இப்போ பிரச்சனையில தான் மாட்டிக்க போறோம், அந்த பஸ்ல என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவப்படுறாரு. அப்பதான் ஜனனி உங்க பஸ்ஸை நிறுத்திட்டு அசோக் நகர்ல ஏறின விஷயத்த சொல்றாங்க. அந்த பஸ்ல இருக்க கண்டக்டரை இறக்கி விட சொல்லியிருப்பாரு. இந்த பஸ் ரன்னிங்ல போகும்போதே ஸ்லோ பண்ணிட்டு அந்த கண்டக்டரை பஸ்ல ஏத்திட்டு இருப்பாரு. பஸ்ஸில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கிறதால பஸ்ஸை எங்கேயுமே நிறுத்த முடியாது. அதனால தான் ஸ்லோ பண்ணி அந்த கண்டக்டரை உள்ளே வர வச்சுட்டு அவரை இந்த பஸ்ஸை ஓட்ட வச்சுட்டு இவர் ஜீவாவை கொலை பண்ணுறதுக்காக போயிருப்பாரு. டூல் பாக்ஸில் இருக்க அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு யாருக்குமே தெரியாமல் டிரைவர் இப்போ பதுங்கி போகிறான். இப்போ ஜீவா நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு பில்லோவை எடுத்து அவர் சவுண்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக முகத்தை மூடி ஜீவாவை கழுத்திலே குத்தி சாகடிச்சிருவான். டிரைவரோட ஷர்ட்டெல்லாம் ரத்தக்கரையாக இருக்கும். அதனால அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு வேற ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு பழைய பில்லோக்குள்ளே அந்த ஷர்ட்டை ஒளிச்சு வச்சு தூக்கி போட்டுடுவான். இப்போ அந்த கண்டக்டரையும் பஸ் ஸ்லோ பண்ணிட்டு இறக்கி விட்டுடுவான். அதனால தான் பஸ் வேற எங்கேயுமே நிற்காத மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கர்ல காட்டியிருக்கோம். இப்போ இவனும் பழைய பஸ்ஸில் ஏறிடுவான். அந்த பொண்ணை ஒரு பிரிட்ஜு கீழே இறக்கி விட்டுற சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜனனியா ஒரு பிரிட்ஜு கீழே போட்டுடுவானுங்க. இப்போ அந்த ஆம்னி காரில் வந்தவனுங்க தான் ஜனனியா ஏற்றிட்டு போயிருப்பாங்க. ஒரே ரூட்டில் 2 பஸ் ஒரே நம்பரில் போனால் டோல்கேட்டில் மாட்டிப்பாங்க. அதனால அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு காசு கொடுத்து சமாளிச்சிடுவாங்க. டிரைவர் முதலாளிக்கு கால் பண்ணி ஜீவா போலீஸ் கிட்ட பஸ்ஸில் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறதா கம்ப்ளைண்ட் பண்ண விஷயத்த சொல்லியிருப்பாரு. இப்போ பஸ் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அந்த பஸ்ஸை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனால் இவரோ 25 பேரை என்னால் ஆக்சிடென்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போனா அந்த ஜீவாவை கொலை பண்ணிடு, அப்பதான் போலீஸ் இந்த கேஸை கவனிப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் ஜீவாவை கொலை பண்ணியிருப்பாரு. இவர் டோல்கேட் கிட்ட வரும்போதே அந்த பஸ் வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம். போலீஸோட முழு கவனமும் இந்த பஸ் மேல இருக்கும்போது அந்த பஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. இதை கேட்ட கேஸ்ட்ரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு ஃபோன் பண்ணி ஜீவாவை கொலை பண்ண சொன்னது யாரு, நீ சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா உன்னை இங்கே போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. டிரைவரோ நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், ஆனா எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸோ லாக்அப் குள்ள இருக்க ஒருத்தனை சுட்டுடுறாரு. எதுக்காக அவனை சுட்டேன்னு கேஸ்ட்ரோ கேட்கும்போது நான் மட்டும் அவனை சுடலைன்னா அவன் டிரைவரோட சேர்த்து உங்களையும் சுட்டுட்டு இருப்பான்னு சொல்றாரு. உண்மை சொல்றதுக்காக டிரைவர் எப்ப வாயை திறந்தாலும் அவனை சுட சொல்லி தான் இவனை உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க. கேஸ்ட்ரோ இன்னொரு பஸ்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. அந்த பஸ் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள எந்த பொருளுமே இருக்காது. அங்க இருந்த டிரைவரையும் அந்த கண்டக்டருமே சுட்டு சாகடிச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளவு தூரம் வந்து கூட அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன இருந்தது, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையேன்னு கேஸ்ட்ரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கூட இருக்க போலீஸோ சில வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒரு பொண்ணு காணாம போன கேஸை இவர் தான் டீல் பண்ணியிருப்பாரு. அதுக்கு எந்த ஆதாரமே இருந்திருக்காது. ஆனா இவர் தான் அதோட ஆதாரத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னாடி இன்ஸ்பெக்டர் தான் இருக்காருன்னு அவரே என்கவுண்டர் பண்ணியிருப்பாரு. அப்படியேப்பட்ட நீங்க இந்த கேஸை உங்களால கண்டுபிடிக்க முடியாதா, உங்களால கண்டிப்பா முடியும்னு என்கரேஜ் பண்றாரு. இப்போ இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்த பொருளை எடுத்துட்டு போகணும்னா 2 வீலரால முடியாது, கண்டிப்பா அதுவும் ஒரு 4 வீலரா தான் இருக்கணும்னு கெஸ் பண்றாரு. கேஸ்ட்ரோ அந்த வழியில இருந்து ஒரு 4 வீலருமே போயிருக்காது. அதனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் செக் பண்ணணும்னு இவர் ஒரு டீமை வச்சிருக்காரு. ஆல்பா டீம் ரெடியான்னு கேட்கிறாரு. அவங்களும் ரெடின்னு சொல்றாங்க. பார்த்தா ட்ரோனை வச்சு அந்த ஏரியா ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஒரு 2 வீலரும் ஒரு ஆம்புலன்ஸும் அந்த ஏரியாவில் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே தான் அந்த பொருள் இருக்கணும்னு அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஒரு ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறமா 2 வீலர் ஒரு பக்கமாகவும் ஆம்புலன்ஸ் ஒரு பக்கமாகவும் பிரிஞ்சு போயிடுது. எஸ்ஐயை கால் பண்ணி ஆம்புலன்ஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணி போக சொல்கிறாரு. இவர் அந்த 2 வீலரை ஃபாலோ பண்ணுறதுக்கு கிளம்புறாரு.
போகிறதுக்கு முன்னாடி பாதுகாப்புக்காக அந்த போலீஸ் கிட்ட இவரோட துப்பாக்கியை கொடுத்துட்டு போறாரு. இங்க ரவுடிங்க ஒருத்தரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவர் முகத்துல இருக்க துணி எடுத்ததுமே மெய்யப்பா நீயான்னு ஷாக் ஆகிறாரு. இந்த தொகுதி எம்எல்ஏவை தான் கடத்தி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா வேற ஒரு பாடியா எம்எல்ஏன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி டெத் சர்டிபிகேட் கூட வாங்கியிருப்பாங்க. எம்எல்ஏ இருந்துட்டதால இப்போ இடைத்தேர்தல் நடந்திருக்கும். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். உன்னை கடத்தின உடனே உன் கதையை முடிச்சிருக்க முடியும். ஆனா நான் தான் அடுத்த எம்எல்ஏ, நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் சாகணும்னு வெயிட் பண்ண. இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க தேவையில்லைன்னு எம்எல்ஏ கதையை முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு டிரைவர் கால் பண்ணது வேற யாருக்கும் இல்லை, இந்த மெய்யப்பனுக்கு தான். ஜீவா இறந்து போனதுக்கு காரணமே இந்த மெய்யப்பன் தான். அந்த டூ வீலரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கேஸ்ட்ரோ மெய்யப்பன் இருக்கிற இடத்துக்கு தான் வராரு. அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறமா யாருமே இல்லை. திடீர்னு கேஸ்ட்ரோவை அட்டாக் பண்ண ஆட்கள் வராங்க. இவரும் அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுடுறாரு. அப்போதான் காணாம போன பொண்ணை மெய்யப்பன் கூட்டிட்டு வராரு. மெய்யப்பன் அந்த பொண்ணோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்காரு. கேஸ்ட்ரோ மெய்யப்பன் மேலேயே சேரை தட்டி விட்டுடுறாரு. இப்போ அந்த பொண்ணும் கேஸ்ட்ரோ கிட்ட வந்துடுறாங்க. கேஸ்ட்ரோ இப்போ மெய்யப்பனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்த போலீஸும் அந்த ஆம்புலன்ஸை மடக்கிடுறாங்க. அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வந்ததே எலெக்ஷன் கமிஷனோடைய ஒரு ஆஃபீஸர் தான். போலீஸும் இப்போ கேஸ்ட்ரோக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை பிடிச்சிட்டதா சொல்றாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரோட பொண்ணை தான் மெய்யப்பன் கடத்தி வச்சிருப்பான். அடுத்த நாள் தான் எம்எல்ஏ உடைய ரிசல்ட் டேவா இருக்கும். அதனால ஓட்டை மாத்தி வைக்கணும்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரோட பொண்ணையே கடத்தி அவரே அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் வைக்க சொல்லியிருப்பான். இவரும் பொண்ணை கடத்திட்டாங்கன்னு பயந்து இதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப கேஸ்ட்ரோ அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு வந்து அவங்க அப்பா கிட்டே விட்டுடுறாரு. இப்ப ஆம்புலன்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பாக்ஸ் இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, ஓட்டுங்களா மாத்தி வைக்கிற பாக்ஸ். மெய்யப்பன் எம்எல்ஏ ஆகணும்னு இந்த மாதிரி சீட்டிங் வேலை பார்த்திருப்பாரு. போலீஸோ இப்போ மெய்யப்பனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸரோ பொண்ணு எதுக்கு கடத்தினாங்கன்னு இவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒய்ஃபுக்கும் இவங்க அப்பாவுக்கும் தெரியாது. அதனால தான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஃபீஸரா இருந்து நானே இந்த தப்பை பண்ணியிருக்க கூடாது, ஆனா என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியலன்னு சொல்றாரு. கேஸ்ட்ரோ இப்போ அந்த பாக்ஸ்குள்ள இருக்க மிஷின் எல்லாம் எடுத்து பார்க்கறாரு. எல்லா ஓட்டுமே மெய்யப்பனுக்கு போற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. மக்கள் கிட்ட இருக்கிற ஒரே உரிமை ஓட்டு உரிமை தான். அதையும் அவங்க கிட்ட இருந்து நீங்க பறிச்சிட்டீங்கன்னா அவங்க எங்க தான் போவாங்கன்னு கேஸ்ட்ரோ கோவப்படுறாரு. உன்ன மாதிரி ஆளெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு மெய்யப்பன் கதையும் முடிச்சிடுறாரு. இந்த படத்தோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.